அனைவருக்கும் பத்மம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருவதிகையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் கோயில். பொதுவாக எல்லாமே அவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று நாம் இறைவனை தொழுதாலும் தமக்குள் இருக்கும் ஒரு சிறு ஆணவத்தையும் தான் என்கின்ற அகந்தையையும் முற்றிலுமாக விட்டொழித்தாலன்றி இறைவனது பாதத்தை அடைய இயலாது. அத்தகைய ஆணவத்தை அடக்கி அடிபணியச் செய்யும் ஒரு கோயிலாகவே இந்த திருவதிகையில் வீரட்டேஸ்வரர் கோயில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஈசனின் வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிவபெருமான் பூவுலகில் வீரச் செயல் புரிந்த 8 தலங்கள் அட்ட வீரட்டனம் என்று போற்றப்படுகின்றன. இதில் சிவனின் வீரம் அதிகம் வெளிப்பட்டதால் அதிகை வீரட்டனமாக இந்த திருவதிகை வீரட்டானம் திகழ்கிறது. சிவபெருமான் வீரச் செயல் புரிந்த இந்த தலத்தின் இறைவன் பெயர் வீரட்டானேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. இந்த கோயிலின் தல வரலாற்றை காணலாம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில். தாருகாற்றன், கமலாற்றன், வித்யுமாலி என்னும் 3 அசுரர்கள் தவம் செய்து பிரம்மாவிடம் தங்களை யாராலும் வெல்ல முடியாதபடி வரம் பெற்றனர். அவர்களால் தொல்லையடைந்த தேவர்களும் ஈசனிடம் இது குறித்து முறையிட அசுரர்களை அழிக்க எல்லா தேவர்களின் உதவியையும் சிவபெருமான் நாடி பெற்றார். தேவர்கள் அனைவரும் தங்களால் தான் அசுரர்கள் மடியப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க, சிவபெருமானோ தேவர்களின் எந்த உதவியையும் பயன்படுத்தாமல் அசுரர்களை பார்த்து சற்றே புன்னகைத்தார். உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அசுரர்கள் 3 சாம்பலாகினர். தங்கள் உதவி இல்லாமலேயே சிவபெருமான் சம்ஹாரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலை குனிந்தனர். ஒரே சமயத்தில் தேவர்களின் ஆணவத்தையும் அசுரர்களின் அட்டகாசத்தையும் ஈசன் அடக்கினார். ஆணவம் கொண்ட 3 அசுரர்களின் இருப்பிடத்தை அழித்த சிவபெருமானுக்கு திருவதிகையில் கட்டப்பட்டுள்ள கோயில் காலத்தையும் வென்று நிற்கும் சிற்பக் களஞ்சியமாக உள்ளது. இத்தகைய பேறு பெற்ற இந்த கோவிலின் அமைப்பை பற்றி காணலாம். கிழக்கு நோக்கி ராஜகோபுரமும் 7 நிலைகளுடனும் 7 கலசங்களுடனும் கோயிலுக்கு முன்னால் 16 கால் மண்டபத்துடனும் காணப்படுகின்றது. கோபுர வாயிலில் இரு பக்கமும் நாட்டியக்கலையின் 108 தாண்டவ லட்சணங்களை விளக்கும் பெண்களின் அழகிய சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. திறந்தவெளி முற்றத்தில் தென்பக்கம் சங்கர தீர்த்தமும் வடப்பக்கம் 5 அடி உயரமுள்ள பத்மாசன கோலத்தில் காணப்படும் புத்தர் சிலையும் அமைந்துள்ளது. 2வது கோபுரத்தின் வாயிலின் வெளிப்புறம் விநாயகரும் கொடிமரமும் பலிபீடமும் 5 நிலைகளை உடைய 2வது கோபுர வாயிலின் உள்ளே நுழையும் பொழுது மிகப்பெரிய நந்தியும் முருகர் மற்றும் கணபதியும் காணப்படுகின்றனர். பைரவர், சனீஸ்வரர், துர்க்கையம்மன், இறைவி பெரிய நாயகியும் இங்கு அருள்பாலிக்கின்றனர். 3வது சுற்றில் மூலவர் திருவதிகை வீரட்டேஸ்வரர் 16 பட்டைகளுடன் கூடிய சுயம்பலிங்கமாக காட்சி தருகிறார். கோவிலே தேர் வடிவில் கோபுர நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் இந்த தலம் கட்டப்பட்டுள்ளது. இறைவனே வந்து தனது திருவிளையாடல்களின் மூலம் வீரச் செயல்கள் புரிந்த இந்த 8 தலங்களில் இந்த திருவதிகை என்ற அட்ட வீராட்டனத்தை நாமும் வழிபட்டு இறைவனின் பேரருளை பெறலாம். இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை காண பத்மம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.